எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே சீமானு தான். சீமான் வந்தா சீமான் தான் எங்க தலை. சீமான் வந்தா வெறித்தனமா இருக்கீங்க. அப்படி பேசுவாருண்ணா. அப்படி பேசுவாரு. கருத்துலாம் அப்படி இருக்குண்ணா. கருத்துலாம் நீ எப்படா பார்த்த? ஆமால சீமான் பேச. அதான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருக்குண்ணா. இப்ப சீமான் வந்தா ஸ்டாலினோ பாஜகவோ எது வந்தாலும் அடிச்சு தம்ச பண்ணுவாரு அவரு. சீமான் தான் எல்லாமே. சீமான் அண்ணனுக்கு திருச்சியில் தான் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடே மாறிடும். தமிழ்நாடு இந்தியாவே மாறிடும் அவர் ஆட்சிக்கு வந்தா. அடுத்த நாங்கள் அவர் நல்லா கருத்துக்கு சொல்லுவார். நம்ம படிக்கிறத பற்றி நல்லா சொல்லுவார். அவர் கவிதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் அப்புறம் தான் இங்கே நல்லா அவரெல்லாம் வந்தால் அருமையாக இருக்கும். அவ்வளோ உறுதியாக இருப்பார் அவங்க. நானும் 18 வயசு வந்தால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். நீ சின்ன வயசுல இவ்வளவு புரிதலோட இருக்கீங்களா? கொஞ்சம் வயசுல மூத்தவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம இன்ன வரைக்கும் மற்ற கட்சிக்கு திமுக அதிமுக ஓட்டு போடுறாங்களா? அவங்களே அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சீமானை பற்றி தெரியாம இருக்காங்க. அவங்க சீமானை பற்றி தெரிஞ்சா சீமானை அப்படின்னு சொல்லிட்டு சீமானு கட்சிக்கு வந்துடுவாங்க அவங்க. அந்த மாதிரி மனுஷனை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அவர் தான் எனக்கு தலைவர். அவங்க குடும்ப ஓட்டே அவங்களுக்கு தான். அந்த சீமா அண்ணனுக்கு தான். சீமான் என்ன பேசி உனக்கு பிடிச்சிருக்கு? அப்படி சீமான் என்ன பேசுறாரு? வர போய் உனக்கு பிடிக்குது? அவங்க அவங்க பேச்சிலே தெரியுது. எல்லாம் கருத்துலாம் பேசுறாரு. படிப்புக்கே அவங்க நல்லாமே சொல்லி தர்றாரு. அவங்க பேச்சிலே தெரியுதுண்ணா. அவர் பேசுறதான் பாத்திருக்கியா? பாத்துருக்கேண்ணா. எங்க பாத்த? திருச்சி மாநாடுல. ஆமாண்ணா. இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லாம் வரும்ண்ணா. பாப்பியா வர? பாப்பண்ணா. எதனால பிடிச்சிட்டு அவங்க அவரை உனக்கு ஃபர்ஸ்ட்? ஆனா அந்த பேச்சு திறனால நம்மளுக்கு அவங்களுக்கே அவங்க நம்பிக்கை வச்சு நான் அவங்களுக்கே எங்க குடும்ப ஓட்டு அவங்களுக்கே போடுற மாதிரிண்ணா. அப்படிதாண்ணா சீமான் ஜெயிச்சிருவாண்ணா. இந்த வருஷம் கம்பாண்ணா. என் நம்பிக்கையால சொல்றேண்ணா. ஜெயிச்சிடலாண்ணா. அவங்க இப்போ தமிழ்நாடே அவங்களுக்கு தான் எதிர்க்கா இருக்கு. விவசாயம்லாம் நல்லா பற்றி பேசுவாங்க. விவசாயம்லாம் நல்லா செய்வாங்கண்ணா. சீமானண்ணா அவங்க குடும்ப ஓட்டு இந்த சீமானனுக்கு தான். இப்போ எப்படின்னா நம்ம விவசாயம் இருக்குது. விவசாயிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் விவசாயம் அழிஞ்சதுன்னா அவர் தான் இப்போ முன்னிறுத்திட்டு வர்றாரு. நாம் தமிழர் கட்சி அப்படின்னா நம்ம தமிழனை அப்படின்ற உறுதிமொழி அவர் எடுத்திருக்காரு. அவர் இப்போ திருச்சியில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அங்கே முடியாத குழந்தைங்களாம் முடிஞ்சதை செஞ்சுருக்காரு. அவர் முடியாத குழந்தைங்களாம் முடிஞ்சதை செஞ்சுருக்காரு. அப்போ சீமான் வந்தால் ஸ்டாலினோ பாஜகவோ எது வந்தாலும் அடித்து தம்ச பண்ணுவார். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் காலைல எழுந்திரிச்சேன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது சீமானை மட்டும்தான் இருப்பார். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சீமானு தான் வருவார். மொபைலில் சரி, யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்கில் சரி, ஃபஸ்ட்டு சீமான் தான் வருவார். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சீமானு தான் ஃபஸ்ட்டு வருவார். சீமான் அப்படின்னா அவர் என்ன படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்போ படிக்கிறவங்க எல்லாமே விவசாய குடும்பம் தான். அவர் விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் எல்லாருமே அவங்க காலேஜோ ஸ்கூலோ 12th அவர் எல்லாரும் விவசாயிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால ரொம்ப பிடிக்குது அவர். எங்கள் வீட்டில் அப்பா ஏடிஎம்கேல இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு சீமானு தான். நீங்கள் யாருன்னா சொல்லுங்கள், எனக்கு சீமானு தான் நீங்கள் போட்டே ஆகணும். அதான் நான் சொன்னேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்கன்னா, சரி ஏன் உனக்கு பிடிக்குதுன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா சீமானு மட்டும்தான். சீமானு தான் இருப்பேன். அதனால தான் நான் சீமான். அப்பாலாம் திட்டல, என்ன பாராட்டினார் அப்பா. அப்பா அது எப்படின்னா ஊரில் இருந்தாலும் அப்பா இருந்துட்டாரு. அதனால சீமானு நான் சீமான் மட்டும்தான் இருப்பேன். அப்பாவுக்கு பிடிக்கும். பார்ப்பாங்க. அப்பா எனக்கு சீமானை அறிமுகப்படுத்தினார். இதே மாதிரி சீமானு இருப்பாரு, இப்படி இருப்பாரு, இப்படிலாம் ஒரு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ அம்மா கேட்டாங்க ஏன்டா அவனுக்கு சீமானு பிடிக்கும்னு சொல்லிட்டு. நான் இதே மாதிரி எடுத்து சொன்னேன் அம்மாவுக்கு. அம்மா சரிடா இனிமேல் நம்ம பாஜக வேணாம், ஏடிஎம்கே வேணாம், நம்ம சீமானுக்கே போட்டுருவோம்டா அப்படின்னு சொன்னாங்க. வேற யார் பசங்க அவங்க கூட படிக்கிறாங்களா? பசங்க எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே சீமானு தான். சீமான் வந்தா சீமான் தான் எங்க தலை. சீமான் வந்தா வெறித்தனமா இருக்கீங்க. அப்படி பேசுவாரு. கருத்துலாம் அப்படி இருக்குண்ணா. கருத்துலாம் நீ எப்படா பார்த்த? ஆமால சீமான் பேச. யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருக்குண்ணா.
எங்கள் அண்ணன் பார்க்கும்போது நானும் கூட உட்காந்து பார்ப்பேண்ணா. நல்லா பேசுவாங்கண்ணா. படிப்பு பற்றி தானே எல்லாமே. படிப்புக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்கண்ணா. அவங்க தான் எங்கள் குடும்ப ஓட்டே. அவங்க என்ன ரொம்ப பிடிக்கும்ண்ணா. உங்க வீட்டுல ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் பிடிக்குதா? பிடிக்கும். நீ சொல்லி பிடிச்சிருக்கா இல்ல அவங்க சொல்லி தான் உனக்கு எங்கள் தெரியும்? அண்ணன் நானும் 2 பேருமே சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு பிடிக்கும். அம்மா அப்பா என்ன கட்சியில இருக்காங்க? முன்னாடி அம்மா கட்சி, இப்போ நாங்கள் சொல்கிறோம். அந்த கட்சி வந்துட்டாங்க. இப்போ வருவாங்க. நீடா இந்தா. இல்லைண்ணா. ஆனால் இந்த வாட்டி சீமானு கண்டிப்பாக வருவார். எனக்கு முழு நம்பிக்கையோட சொல்கிறோம், சீமானு வருவார். வந்து இந்த ஏழை பசங்களுக்கு நல்லா ஊக்குவிக்கமாக இருப்பார். அவர் நல்லா இதே சரியோ பொருட்கள் வாங்கி தரதோ சரி, படிப்புக்கான முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாரு. அதோட விவசாயிக்கும் இப்போ நம்ம காப்பான் படம் பார்த்துருக்கோம். காப்பானில் விவசாயம் அழிகிற மாதிரி தான் இருக்குது. விவசாயம் அழிகிற மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் அதே மாதிரியே தஞ்சாவூர் நடக்கும். தஞ்சாவூர் நடக்கும்போது அப்போ சீமான் என்ன பண்ணுவாராம், சீமான் கண்டிப்பாக அது கேட்பாரு. இந்த வாட்டி அதே மாதிரி நடக்கும்போது சீமான் கண்டிப்பாக கேட்பாரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன் 18 வயசு வரும்போது ஏன் பின்னாடி இருக்கணும் சீமானை பற்றி சொல்லி சீமானுக்கு இதே மாதிரி நான் ஓட்டு போடுவேன். நன்றி. வயசு எத்தனை ஆகுது உங்களுக்கு? எனக்கு 15 ஆகுதுண்ணே. நான் காலேஜ் போனேன். ஃபஸ்ட்டு இதே ஓட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் சீமானுக்கு ஓட்டு போடுறதானே. இப்ப இந்த வயசுலயே அரசியல் புரிதலோட இருக்கீங்கல்ல, உங்க கூட படிக்கிற நண்பர்களுக்கு இந்த புரிதல் கண்டிப்பாக இருக்கும்ண்ணே. ஏன்னா சீமான் வெறியோட இருக்காங்கலாம். சீமான் வந்தால் இப்படி இருக்கும், சீமான் வந்தால் இப்படி இருக்கும், இதே மாதிரி பண்ணுவார், இதே மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் இருப்பாங்கண்ணே. நீங்க சின்ன வயசுல இவ்வளவு புரிதலோட இருக்கீங்களா? கொஞ்சம் வயசுல மூத்தவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம இன்ன வரைக்கும் மத்த கட்சிக்கு திமுக அதிமுக ஓட்டு போடுறாங்களா, அவங்களே அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சீமானை பற்றி தெரியாமல் இருக்காங்க. அவங்க சீமானை பற்றி தெரிஞ்சா ஓ சீமானை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீமானு கட்சிக்கு வந்துடுவாங்க. அவங்க அவங்களாம் தெரியலங்க தெரியலன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது மாதிரி சீமானை பத்தி தெரியாம இருக்காங்களா? சீமானை பற்றி தெரிஞ்சுக்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அதான் சொல்கிறேன். நன்றி. நன்றி. அண்ணா ஸ்டாலின் வந்துட்டார் ஆட்சிக்கு, எடப்பாடி 2 பேரும் மாற்றி வந்துட்டாங்கண்ணா. கடைசி வரைக்கும் சைக்கிளே மாணவர் கொடுக்கம்ன்றாங்க. 2 பேரும் மக்களுக்கு செய்தா நிற்கிறாங்க. இப்போ மாணவர்கள் தானே திரும்பி 18 வயசான ஓட்டு போடணும். அவர் எங்களை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இதே சீமானம் தான் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதானே சீமானண்ணா. அதுமாரி இல்லை, நான் மேடையில் ஏற்றான்னு வச்சுக்கலாம், தரமாக பேசுவாருண்ணா தலைவன், வேற மிளகண்ணா அவர், அவ்வளோதாண்ணா. எடப்பாடி இப்போ வந்தாருண்ணே. அடுத்து அம்மா இருந்ததுனால அம்மா பேர் வச்சா ஒட்டிட்டு இருக்காருண்ணே. ஸ்டாலின் அப்படி தான் கலைஞர் வச்சே ஒட்டிட்டு இருக்காரு. சீமான் அப்படி கிடையாது, சிங்கிளாக நின்னாரு, சிங்கிளாக செய்வார். அதிகாரத்துக்கு வந்தாருன்னா அவர் நிறைய செய்வாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். கொடுக்க மாட்டாங்க மக்கள். இந்த தேர்தலில் நிறைய யங்ஸ்டர்லாம் அவரை விரும்புறாங்களா? அதுக்கு விரும்புறதுக்கு காரணம் அவரோட பேச்சு தானே. பேச்சு திறமையால அவர் ஜெயிச்சிடாருண்ணா. அவர் நிறைய பேசுறாருல, எல்லாருமே சாத்தியமாயிடுமா? எல்லாமே பண்ணலாமா? பண்ண முடியும்னு அவர் நினச்சா. ஏன் முதல்வரால் முடியாதா? கவர்மெண்ட் என்னத்துக்கு இருக்குது? எதுக்கு பணம் அடிக்கிறானோ? ஏன் அடிக்க முடியாதா? எல்லாமே செய்யலாம், செய்ய மட்டும் தானே இருக்கிறானோ. ஸ்கூல் எஜுகேஷன் அவர் சொன்னார்ண்ணா, ஸ்கூல் எஜுகேஷன் பீப்புள் நல்லா வளர்த்துட முடியினாரு. லேப்டாப் கொடுக்கவேன்றானோ. சீமானம் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வருங்கால மாணவர்கள் தானே அவருக்கு ஓட்டு போட முடியும், அதை நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாங்க. எங்கே விடியலாக இருக்குது? கொடுங்க மைக்க. ஸ்டாலின் வர போகிறாங்கன்னாங்க, விடியல தர போகிறாங்க. எங்கே விடியலாக இருக்குது? பாட்டு மட்டும் வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கானோ. இவர் இப்போ டிஎம்கே கலைஞர்னால தான் இவர் வந்தார். வந்துட்டு ஒரு சும்மா ஏனா தானன்ட்டு இந்த கலைஞருக்கு இது கட்டுறேன் அது கட்டுறேன்ட்டு போட்டு காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்காக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவனை சுயநலத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். டிஎம்கேங்கிற பேரை வச்சுக்கிட்டே ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கானோ. ஆனால் கெட்டதெல்லாம் திட்டுறானோ, ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கானோ. அது எல்லாம் இப்போ உள்ள யங்ஸ்டர்லாம் அவரை பார்த்தா வீணாக போகிறாங்க. ஆனால் கொம்மாலங்கிறாரு, அது இதுங்கிறாரு. அவரெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் அரசியல் நடக்க என்ன ரவுடிசம் நடக்குது இந்த இதில் தமிழ்நாட்டில். இவங்கெல்லாம் அரசியலில் இருந்தால் தமிழ்நாடை வீணாக போயிடும். இவங்களை ஃபஸ்ட்டு மாற்றணும். அடுத்தோட்ட நம்ம புது தலைவர் உருவாகிட்டு வரணும். அவ்வளோதான் எங்கள் ஓட்டு. இப்போ சொன்னானா டிஎம்கே கெட்டாத பேசினாரு. அவர் இதுமாரிக்க ரவுடிசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சீமான் அப்படி கிடையாதுண்ணா. மேடையில் ஏறிட்டான்னு வச்சுக்கேன், கண்ணும் கருத்துமாக பேசுவாருண்ணா. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லுவார். அதுமாரிக்க உம்மாலங்க விட்டாரு, இங்கே விட்டாருண்ணா. நச்சு நறுக்குன்னு 4 வார்த்தை பேசினாலும் செம்மையாக பேசுவாருண்ணா தலைவர். அதுமாரிக்க மக்கள் அது எடப்பாடி ஆட்சி வந்ததும் சரி, திமுக ஆட்சி வந்ததும் சரிண்ணா, ரெண்டுமே மகளிருக்கே எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. மாணவர்களுக்குன்னு ஒன்றுமே செய்ய மாட்டானோ, தண்டமாக தான் இருக்காங்க 2 பேருமே. சீமான் வந்தால் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவ்வளோதானே கருத்து. நிர்வாகம் கொடுத்தாங்க. இவனை டிஎம்கேங்கிறது சும்மா ஒரு வச்சுக்கிட்டு சும்மா இருக்கான். அவனுக்கு தானே காசு வச்சுக்கிட்டு சும்மா தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு சும்மா அந்த ஃப்ரீயாக இந்த பஸ் விட்டுக்கிட்டு அவங்க இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இதே இவங்க இருந்திருந்தால் ஒரு
மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செஞ்சுருப்பாங்கண்ணே. டிஎம்கே இருக்கக்கூடாதுண்ணா, அவ்வளோதாண்ணா. மற்றபடி யார் ஆனார்லாண்ணா.